எல்லா கேள்விகளுக்குள்ளேயும் போகிறதுக்கு முன்னாடி அடிப்படையான ஒரு கேள்வி இருக்குல்ல, எல்லா கட்சிகளும் பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு தவம் கிடக்கிற அளவுக்கு பாஜக முதல்ல வளர்ந்துருச்சா அப்படிங்கிறதே ஒரு பேசிக் கொஸ்டின் இருக்குல்ல. தரணியங்கும் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கும் சில விருந்தினருக்கும் வணக்கம். ஒரு கட்சியை பத்தி அந்த கட்சியினுடைய தலைவர் உயர்வா சொல்றதுல என்ன தவறு இருக்கு? அவர் சொல்லிக்கலாம், ஆனா அது ஃபேக்டா நம்ம பார்க்கணும்ல. அதாவது ஃபேக்ட். இப்ப அண்ணன் சீமான் சொல்றார் நான் ஆட்சிக்கு வருவேன்னு சொல்றார். கரெக்ட். நேத்து தான் கட்சி ஆரம்பிச்ச இன்னைக்கு விஜய் சொல்றார் நான் தனியா. நீங்க சொல்லுங்க, சாத்தியமான்னு நீங்க சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும்ல அதுல. விஜய் ஆட்சிக்கு வருவேன் தான் விஜய் சொல்லுவாரு, ஆனா அது சாத்தியமா இல்லையான்னு எல்லாரும் பகுத்தறிஞ்சு பாக்குறது தானே. மக்கள் சொல்லணும். மக்கள் ஓட்டு போட்டா அவர் ஆட்சிக்கு வர போறாரு, மக்கள் ஓட்டு போடலன்னா வீட்டுக்கு போறாரு. கரெக்ட். அது மாதிரி ஒரு கட்சியை பத்தி புலகாங்கிதம் அடைவதும் பெருமையாக பீற்றிக் கொள்வதும் அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் அந்த கட்சி தலைவருக்கும் உரித்தான உரிமை. அதை ஏன் வழிய போய் எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு நீங்க போய் கலை கொண்டிருக்கிறீங்க? அதிமுக தவம் கிடக்கிறது, அதிமுக தலைவர்கள் தவம் கிடக்கிறாருன்னு அண்ணாமலை சொன்னாரா? எடப்பாடி அன்னைக்கு சொல்லிட்டாரு. அதாவது எடப்பாடியினுடைய அதிமுகவை சொல்லலன்னா வேற எந்த கட்சி அந்த இடத்துக்கு பொருந்தும் நீங்க சொல்லுங்க. அதிமுகவை சொல்லுச்சான்னு பழனிசாமியே கேட்டுட்டாரு. இன்னொருத்தர் கேட்க வேண்டிய தேவையே கேள்வி அவரே கேட்டார். இபிஎஸும் கேட்டுட்டாரு, அண்ணாமலையும் சொல்லிட்டாரு. அது வேற விஷயம். நான் கேட்பது இது அவங்க வெளியில சொல்லக்கூடிய விஷயம். நாம அனலைஸ் பண்றது சரி அதிமுகவை சொல்லலைங்க, வேற யார் அந்த இடத்துக்கு பொருந்துவாங்கன்னு நீங்க சொல்லுங்க. எங்களோடு சேர்ந்ததால் தோற்றோம் என்று சொன்னவர்கள் வேறு யார்? எத்தனையோ கட்சிகள் இருக்கு, எத்தனையோ இருக்கு. பிஜேபியோட அண்ணன் முதல்ல அண்ணன் ஜெயக்குமார் சொன்னாரு, அப்புறம் சிவி சண்முகம் சொன்னாரு, எல்லாரும் அதிமுக சொன்னாரு. அவங்க எல்லாம் அதிமுக தானே. அவர்கள் எல்லாம் அதிமுக காரர் கிடையாது, அவர் தனிப்பட்ட கருத்துன்னு அண்ணன் சிலுவம்பாளைய பழனிசாமி சொல்லிப்பாரு. அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து. சார் இது என்ன சார் இது? அதாவது ஜெயக்குமார் பேசின கருத்துவே ஜெயக்குமார் தனிப்பட்ட முறையில பேசின கருத்தும் பார் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன்னா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் முன்னுக்கு பின் முரணா மாற்றி மாற்றி பேசுவதுல பழனிசாமி தான் உலக தலைவர். 14ஆம் தேதி சொல்லுவாரு ஒற்றை தலைமைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லம்பாரு. 21ஆம் தேதி ஒற்றை தலைமையை தவிர வேற வழி இல்லம்பாரு. சசிகலா கால தவழ்ந்து ஊறும் போது இங்க குலதெய்வமே நீங்க தான் பாரு. அப்புறம் சசிகலா யாருன்னு கேட்பாரு. அண்ணன் ஓபிஎஸ்ல ஆட்சி போயிருந்தேன், எப்படியாவது வந்துருங்கன்னு எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லுவாரு. அப்புறம் ஓபிஎஸ் இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தங்க அப்படின்னு இல்ல. அப்ப அண்ணாமலை சொன்னதை அதிமுகவை தான் நீங்க ஏற்கிறீங்க. அண்ணாமலை அதிமுகவை சொன்னாருன்னு சொல்லி ஜெயக்குமார், உதயகுமார், முனுசாமி இவங்கெல்லாம் ஒத்துக்குறாங்க. அவர் ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்லாத போது நீங்க ஏன் உங்களை அந்த அப்பன் குதிரைக்குள்ள சொல்றீங்க? இல்ல, ஏன்னா இந்த வாசகத்துக்கு வேற யார் பொருந்துவாங்கன்னு சொல்லுங்க. எங்களோடு இருந்ததால் அதிமுக பாஜகவோடு சார், பாஜகவோடு இருந்த கட்சிகள்லாம் யார் சார்? பாமக இன்னைக்கும் பாஜகவோட இருக்கு. திமுக தவங்க எடுக்க கூடாதா சார்? 1998 வச்ச கூட்டணிக்கு அவங்க இப்போ ரியாக்ட் பண்ண போறாங்களா? எனக்கு புரியல. ஏன் திமுக பாஜக கூட்டணிக்கு முயற்சிக்க கூடாதுன்னு ஏதாவது விதிவிலக்கு இருக்கா? சட்டம் இருக்கா? இருக்குல்ல. மறைமுகமா முயற்சி அவங்க ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கூட்டணியை விட்டு உதறிட்டு ஏன் சார் பிஜேபியோட போனோம்? என்ன லாஜிக் இருக்கு அதுல? அசோகா அவர்களே, தலைமைச் செயலத்துல ராமோகன் ராவ் ஆபீஸுக்குள்ள ஈடி வந்ததுக்கே குய்யோ முய்யோன்னு குதிச்ச கத்தித திமுக. ஐயோ தலைமைச் செயலகத்துக்குள்ள வந்து விட்டார்களே, நாம மானம் போய்விட்டது, மரியாதை போய்விட்டது, தமிழ்நாட்டினுடைய சரித்திரமே பால்பட்டு விட்டதுன்னு சொல்லி கத்தி கதறிய கட்சி திமுக. இன்னைக்கு கவர்மெண்ட் ஆபீஸுக்குள்ள சல்லடை போட்டு சலிக்கிறாங்க ஈடி. ஏன் நவத்துவாரங்களை மூடிக்கொண்டு திமுக இருக்கிறது? திமுக தவம் இருக்கக்கூடாதா? பிஜேபி அனுசரணையை பெறுவதற்கு முயற்சி பண்ணக்கூடாதா? அதான் அண்ணாமலை சொல்லிருக்க கூடாதா? இல்ல, அதுதான் நான் கேட்டேன். எங்களோடு இருந்ததால் தோற்றோம் என்று சொன்னவர்கள் யார்? போன வருஷம் வரைக்கும் பிஜேபியோட இருந்தது அதிமுக. அவங்க கூட்டணியால தான் தோத்தோம், அதனால வெளியே வரும்னு சொன்னது அதிமுக.
அதிமுக உள்ள ஒரு சில நபர்கள் என்ன சார் நீங்க இப்படியே சொல்றீங்க? தனிப்பட்டவர்கள், அது தனி கருத்து சார். அவங்க எல்லாம் சொல்ல மாட்டேன் சார். அவங்க எல்லாம் அதிமுக தான் சார். அதிமுக தான். அவங்க எல்லாம் அதிமுக தான். இப்ப யாரு பேச்சு அதிமுக யாரு கேக்குறா? மாஃபா பாண்டியராஜனை மேடையில உட்கார வச்சுட்டு உன்னை தொலைச்சு போடுவேன், நீ எங்க வந்து என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லுகிற ஒரு முன்னாள் அமைச்சர். செங்கோட்டையனை மேடையில வச்சுக்கிட்டு எனக்கு கட்சியில மரியாதை இல்ல, மதிப்பு இல்லைன்னு சொல்ற ஒரு தொண்டர். வேலுமணி வச்சுக்கிட்டே கோஷ்டி பூசல், தங்கமணி வச்சுக்கிட்டே தகராறு, சிலுவம்பாளையம் பழனிசாமி எங்க போனாலும் சிதைகிறாரு. அதிமுக தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்திக்குது. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு அதிமுகல? இன்னைக்கு யாரு பேச்சையாவது அதிமுகல யாராவது கேட்கிறாங்களா? கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு கும்மிடிப்பூண்டி வரைக்கும் தகராறு, கோஷ்டி பூசல், குடிமிபுடி சண்டை. காங்கிரஸ் விட மோசமால போய்கிட்டு இருக்கு. கழுதேஞ்சு கட்டரமான கதையா சொல்ல அது இன்னைக்கு காங்கிரஸ் அது பரவாயில்லங்கிற அளவுக்கு மாறி அதிமுக ஒட்டுமொத்தமாக அழிஞ்சுகிட்டுல போய்கிட்டு இருக்கு. அதனால யாரு பேச்சையும் இப்ப யாருமே கேட்கறது. ஒன்றான இயக்கத்தை ரெண்டாக்கி, ரெண்டான இயக்கத்தை துண்டாக்கி, கட்சியை பிளந்து, கழகத்தை கெடுத்து, வெற்றியின் கழகமாகவே இருந்த அதிமுகவை இன்றைக்கு தோல்வியின் கழகமாகவே மாற்றி, அதிமுகவின் வெற்றி சரித்திரத்தை அதிமுகவின் தோல்வி சரித்திரமா மாற்றி வச்சிருக்கிறாங்க. எப்ப அதிமுகவை மாத்துறது? கேட்போம் சார். திரு பொன்வில்சன் அவர்கள்ட்ட இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ இதே அண்ணாமலை அவர்கள் இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போன வருஷம் சொல்லியிருந்தாருன்னா எவ்வளோ கடுமையா அதிமுக எதிர்வினை ஆற்றிருக்கும். இப்போ எங்களை சொல்லவே இல்லைங்க, நாங்க இல்லைங்க அப்படின்னு நீங்களும் சேர்ந்து அண்ணாமலை அவர்களை டிஃபெண்ட் பண்றீங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி சிலர் எழுப்புறாங்க. இல்லை, இப்போ என்ன கேள்வினா, அதிமுக பிஜேபி கூட கூட்டணி இல்லை என்று அறிவிச்சு வருஷ கணக்கில் ஆயிடுச்சு. போன வாரம் அது மாறிச்சு. இப்போ வந்து என்னன்னா, அதே போன வாரம் திமுக தான் ஒரே எதிரின்னு சொல்லியாச்சு. அது இல்ல அது மாறினதுன்றது யாரு நிச்சயமா சொல்ல முடியும்? இப்போ வந்து அண்ணாமலை வந்து யார சொன்னாரு அப்படின்னா, தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்கலாம் ஒருவேளை, அவங்கள சொல்லியிருக்கலாம் ஒருவேளை. அப்படி இல்லைன்னா இப்போ அவர் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்கள ஒரு சிலர் வந்து பிஜேபி கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்ற நிலைப்பாடுல இருந்திருக்கலாம். டிடிவி கூட இருக்கிறவங்க யாருன்னா சொல்லிருக்கலாம் ஒருவேளை. ஏன்னா அவர் குறிப்பிட்டு சொல்லல, அவர் குறிப்பிட்டு சொன்னாதானே தெரியும். இப்ப அதுதானே முக்கியம். அது கோச்சுக்கிட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம உண்மையா அதுதான் சொல்ல முடியும். அண்ணாமலை என்ன சொல்றாரோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். அதுக்காக நம்ம மாத்தி சொல்ல முடியாதுல்ல. இப்போ அண்ணாமலை வந்து குறிப்பிட்டு சொல்லலன்னு சொல்லிட்டார், அதிமுகவை குறிப்பிட்டு சொல்லலன்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது ஒன்று தேமுதிகவா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்கள ஏதாவது குழப்பத்தை விளைவிக்கிறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிறவங்கள அப்படி நம்ம அப்படி யூகிச்சுக்கலாம் இல்லையா? அதனால இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு செயற்குழு பொதுக்குழுவில் தீர்மானித்து முடிவு பண்ணிட்டாங்க. அதை அறிவித்த பிறகு யாருமே வந்து அதை ஏற்றுக்காம இல்லை வச்சிருவாங்க, இப்போ வச்சிருவாங்க, அப்போ வச்சிருவாங்க, இப்படின்னு தான் எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் விவாத பொருளாக அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு தலைவர் வந்து தன்னுடைய தேர்தல் வியூகத்தை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஆளுமையின் நோக்கமே அதுதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவருடைய வியூகங்களில் ஒன்றை மட்டும் அவர் வெளியே சொன்னார், பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்றது. அது மிகப்பெரிய பேசுபொருள் ஆகி நிறைய இடத்துல அது விவாதமாகி ஒரு பக்கம் துரோகிகள், ஒரு பக்கம் எதிரிகள், தேசிய அளவில் மாநில அளவில் நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணாங்க. அதனால் அவர் என்ன செய்தார்னா, என்னுடைய வியூகத்திற்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, என்னுடைய வியூகத்தை வெளியே சொல்ல மாட்டேன், நடைபெறுகிறது சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தலில் எங்களுடைய பிரதான எதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் செல்வி ஜெயலலிதா அம்மாவும் அடையாளம் காட்டின ஒரு தீய சக்தி அப்படின்னா எங்களுக்கு திமுக தான். அதனால் அந்த திமுகவை விரட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பரம எதிரி அவர்கள் தான். மற்றபடி எங்களுக்கு காங்கிரஸ் எதிரி கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் எதிரி கிடையாது, கம்யூனிஸ்ட் எதிரி கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சி எதிரி கிடையாது, ஜான் பாண்டியனோ ஏசி சண்முகமோ அது கூட சேர்த்து பிஜேபியும் எதிரி கிடையாது. அந்த விதத்தில் தான் அவர் சொன்னது. அவருடைய வியூகத்தை வந்து அவர் வந்து எதிரி கிடையாதுன்றதுக்காக எல்லாரும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.